இயேசுவின் கல்வாரியின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். இயேசுவின் விடுதலை ரத்தம் தெளிக்கப்படட்டும். இயேசுவின் மகிமை ரத்தம் தெளிக்கப்படட்டும். அப்பா ஹalleluya. உறவர் சேவகத்துவரா உறவர் சேவகத்துவரா இயேசுவே உடைய ஜனத்தை காக்கின்ற தேவன். அப்பா உம்மை காக்கின்ற தேவன் என்று சொல்லுகிறார்கள். அப்பா உடைய ஜனத்தை கண்டுகொள்வீராக. அப்பா உடைய பிள்ளைகளை கண்டுகொள்வீராக. உடைய பிள்ளைகளின் சிறையிருப்பு எடுத்து போடுங்க அப்பா. ஹalleluya. யாரிடத்தில் போவார்கள்? யாரிடத்தில் போவார்கள்? தாயிடத்தில் போனால் அவர்கள் உதாசீனப்படுத்துவார்கள். தந்தையிடத்தில் போனால் முறுமுறுப்பார்கள். பிள்ளைகளிடத்தில் தன்னுடைய சுரைகளை சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசுவே நீங்க தான் உடைய பிள்ளைகளுக்கு தாயாக தந்தையாக சேயாக இருந்து அவர்களை வழி நடத்துவீராக. அவர்களை தாங்குவீராக. அவருடைய சுமை பாரம் அவர்களை அழுத்தாதபடி கர்த்தர் தன் நாட்களினுடைய சுமையை நீங்க சுமந்து கொள்வீராக. அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே நீங்க சொல்றீங்க. அப்பா உடைய பிள்ளைகளின் சுமைகள் அவர்களை காக்காதபடி அந்த பாரத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. அப்பா உடைய பிள்ளைகளின் பாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர்கள் எங்கே போவார்கள் ராஜா? என் தேவனே நீங்களே நியாயாதிபதி. நீங்களே நியாயாதிபதி. ஒருவனை உயர்த்துவதும் ஒருவனை தாழ்த்துவதும் உம்முடைய கரம் தகப்பனே. உம்முடைய கரம் உடைய பிள்ளைகளை உயர்த்துவதாக. உம்முடைய கரம் உடைய பிள்ளைகளை உயர்த்தும்படி ஆசீர்வதிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. சோர்வற்று போய் இருக்கிறார்கள் அப்பா. பலமில்லாதபடி காணப்படுகிறார்கள். நீங்க தான் சொன்னீங்க என் ஜனத்திற்கு நான் சத்துவத்தை கொடுப்பேன் என்று சொன்னேன். பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுப்பேன் என்று சொன்னேன். நீர் பலனை கொடுங்க. நீர் பலனை கொடுங்க. சத்துவத்தை கொடுங்க. உடைய பிள்ளைகளின் கண்ணீர்களை துடைக்க தகப்பனே. அப்பா உடைய பிள்ளைகளின் கண்ணீர்கள் உடைய பாதத்தை நினைத்து கொண்டிருக்கிறது ராஜா. இயேசுவே இந்த நாட்களிலே உடைய பிள்ளைகளின் கண்ணீரை துடைங்க. ஒவ்வொருவரும் பலவீனத்தோடு இருக்கிறார்கள். அவருடைய பலவீனத்திலே உம்முடைய பலனை கொடுங்க ராஜா. இயேசு ராஜா அப்பா அம்மை துதிக்கிறோம் அப்பா. தாய்க்கு மேலாய் தந்தைக்கு மேலாய் சேய்க்கு மேலாய்